போன எபிசோட்ல சக்ரா சாஸ்கியையும் நருட்டோவையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு தேவையுள்ள உதவியை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒராச்சிமாறு ஆளுங்க வெளியே வெயிட் பண்ணுறானுங்க. தாக்குறதுக்காண்டி விடியட்டுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சக்குராவால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் நம்ம தானே இவங்களை பாதுகாக்கணும், தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சடனாக நருட்டோவும் சாஸ்கியும் எந்திக்காங்க. அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. நருட்டோவும் சாஸ்கியும் சேர்ந்து சக்குரா ரொம்ப நன்றி, நீ எங்களை பாதுகாத்ததுன்னு சொல்கிறா. பார்த்தா ஒராச்சிமாறு வந்துட்டான், தாக்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா அதுவும் கனவு. சடனாக எந்திக்கா. அப்புறம் புல்லுலேருந்து ஒரு சத்தம் வருது. யாருன்னு பார்த்தா அணில் வருது. கத்தியத்துக்கு வீசுறா. அணில் பயந்து ஓடுது. பார்த்தா அந்த அணில் மேலே ஒரு பேப்பர் பொம்மை ஒட்டி வச்சுருக்காங்க. அது யார் பார்த்த வேலைன்னா அது சவுண்டு வில்லேஜுக்காரனுக்கு பார்த்த வேலை. ராக்லி எனிமையை தேடி போய்கிட்டு இருக்கான். போகிற வழியில் இலைய பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அணில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னடான்னு லீ எடுத்து பார்க்க அணிலை. பார்த்தா அதுக்கு முதுகில் ஒரு பேப்பர் பாம் ஒட்டியிருக்கு. யார் பார்த்த வேலைன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நெஜி ஒரு இடத்துல தேடி போய்கிட்டு இருக்கான் எனிமியை. பார்த்தா அவன் சிக்கமாரு டீமை கண்டுபிடிச்சிட்டான் பியாக்குகனை வச்சு. நீங்கள் ஒளிஞ்சிருக்கிறது கேவலமாக தெரியுது, நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்கிறான். பார்த்தா வெளியே 3 பேர் வராங்க. ஈனோ சொல்கிறா பிளான் பியை யூஸ் பண்ணுவோன்னு சொல்கிறா. 3 பேர் வெளியே வராங்க. ஈனோ சடனாக அவளோட முடியை கழட்டி விட்றா. அழகால அவனை மயக்கலாமான்னு பார்க்கா. நெஜி தூர போங்கன்னு அவங்கள மதிக்காமலே போகிறான். உங்களை மாதிரி வீக்கான டீமை அடித்து எனக்கு ஸ்க்ரால் தேவையில்லைன்னு சொல்கிறான். அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஈனோ சொல்கிறான் நம்மளை மாதிரி வீக்காக இருக்க டீமை தேடி நம்ம பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறா. சிக்கமாரு சொல்கிறான் நம்மளோட வீக்கான டீமுங்க எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறான். சவுண்டு வில்லேஜ் டீம் வந்துட்டானுங்க. சாஸ்கியை வர சொல்லுன்னு சொல்கிறாங்க. சக்குரா அவள்கிட்ட ஸ்கில் வச்சு கண்டுபிடிக்கா. நீங்களும் ஒராச்சிமாரோட அடியாளுங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறா. அதிர்ச்சி ஆகுறானுங்க அவனுங்க, இவன் எப்படி கண்டுபிடிச்சான்ட்டு. 2 பேரையும் நம்ம கொண்டுட்டு சாஸ்கியையும் கொல்லுவோன்னு சொல்கிறானுங்க. சக்குரா ட்ராப் வச்சுருக்கா. பார்த்தா கை பவரை யூஸ் பண்ணி அவன் தப்பிக்கான் சவுண்டு வில்லேஜுக்காரன். திரும்பியும் தாக்க வரானுங்க. ராக்லி சடனாக உள்ளே வந்து நிற்கான். லீஃப் ஹரிக்கேன் போடுதான். இவன் யாருடான்னு பார்க்காங்க. நீ எதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சக்குரா கேட்கா ராக்லிட்ட. நான் தான் சொன்னோம்ல, நான் சாவுற வரை உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்ட்டு. தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா சக்குரா. சவுண்டு வில்லேஜுக்காரன் சொல்கிறான் இவன் டைஜூட்ஸில் ஒரு மாஸ்டர்ன்ட்டு, பார்த்து தான் சண்டை போடணும்னு சொல்கிறான். அதனால் இவனை நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறான். அவனோட டெக்னிக்கை கண்டுபிடிச்சிட்டான் லீ. சிக்கமாரு சொல்கிறான் இருக்கிறதுலே வீக்கான டீம் நருட்டோ டீம் தான் சொல்கிறான். அதில் சாஸ்கி இருக்கான்னு ஈனோ சொல்கிறான். அவன் ஒரு ஜீனியஸ்ன்னு சொல்கிறான். சாஸ்கிலாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்கிறான் சிக்கமாரு. இதை கேட்டு ஈனோ கோவப்படுதா. சோஜி சடனாக சொல்கிறான் சக்குரா அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, சாஸ்கி மயங்கி கிடக்கான்னு சொல்கிறா. 3 பேரும் மரத்து மேலே ஏறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நெஜி டீம் வந்துட்டாங்க. லீ வரல. லீ எங்கே போயிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நெஜியும் டென்டனும் லீயை தேடி போகிறாங்க. நெஜி பழசை நினச்சிட்டே போகிறான். லீ ஒரு ஜுட்ஸு போட்டு முடிக்கான். மைட் காய் அதுக்கு பாராட்டுறான். ஆனால் இந்த ஜுட்ஸுவை நீ எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு லீ கேட்கான். இந்த ஜுட்ஸு நம்மளையே பாதிக்கும்னு சொல்கிறான். சக்கரா நிறைய இழப்போன்னு சொல்கிறான். எனிமியும் முடிஞ்சிருவாங்க, ஆனால் நம்மளுக்கும் டேமேஜ் இருக்குன்னு சொல்கிறான். இந்த ஜுட்ஸு ஒரே நேரம் மட்டும்தான் நீ யூஸ் பண்ணணும்னு சொல்கிறான். அது எப்போன்னு கேட்கான். பார்த்தா சடனாக இப்போ இருக்க டைமுக்கு வந்துட்டாங்க. அங்கே லீ அந்த ஜுட்ஸுவை யூஸ் பண்ண பிளான் பண்ணிட்டான். எனிமி சடனாக வாரான். எப்போ அந்த ஜுட்ஸுவை யூஸ் பண்ணா நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு எப்போ பிரச்சனை வருதோ அப்போ தான் அந்த ஜுட்ஸுவை யூஸ் பண்ணணுன்ட்டு சொல்கிறான். சொல்லிட்டு மாசா சண்டை போடுறான். பிரைமரி லோட்டஸ் போடுறான். எனிமி ஆள் மண்ணை வச்சு சடனாக காப்பாற்றிட்டான் அவனையே. சரியாக விழலை. லீ எனர்ஜியை இழந்து சோர்வடைந்து போய் நிற்கான். எனிமி அவன் ஜுட்ஸுவை போடுதான். லீ அப்படியே கிறங்கி போய் நிற்கான். சக்குரா பயந்து போய் இருக்கா. லீ அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆடிக்கிட்டே நிற்கான். எபிசோடு